ஹலோ வணக்கம். மக்களவைத் தேர்தலில் மேற்கு வங்கம் மற்றும் தென் மாநிலங்களில் கூட பாஜக அலை வீசலாம் என அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் பேசியுள்ளார். நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் தொடர்பாக PDI நிறுவனத்திற்கு அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் பேட்டியளித்திருந்தார். அப்போது எதிர்க்கட்சிகளுக்கு பாஜகவை தடுக்க 3 தனித்துவமான மற்றும் யதார்த்தமான வாய்ப்புகள் இருந்தன. அதாவது 2014 மத்தியில் ஆட்சியை பிடித்த போதும் மாநில சட்டமன்ற தேர்தலில் அடுத்தடுத்து தோல்வி கண்டது. பண மதிப்பு இழப்பு மற்றும் கொரோனா போன்ற பிரச்சனைகளை எதிர்க்கட்சிகள் குறிப்பாக காங்கிரஸ் திறம்பட கையாளவில்லை. சோம்பேறித்தனம் மற்றும் தவறான உத்திகள் காரணமாக வாய்ப்புகளை இழந்துவிட்டன. இதனால் பெரும் பிரச்சனைகளில் இருந்து பாஜக எளிதில் மீண்டு வந்துவிட்டது. அப்போது பாஜகவை வீழ்த்துவது எளிதல்ல. பாஜக பலவீனமாக உள்ள தென் மற்றும் கிழக்கு மாநிலங்களிலும் கூட இந்த முறை வாக்கு வங்கியை கணிசமாக அதிகரிக்கும். தெலுங்கானா, ஒடிசா, மேற்கு வங்காளம், தமிழ்நாடு, ஆந்திரா, பீகார் மற்றும் கேரளாவில் மொத்தம் 204 இடங்கள் உள்ளன. ஆனால் குறிப்பிட்ட மாநிலங்களில் கடந்த 2 தேர்தல்களில் ஒரு முறை கூட மொத்தமாக 50 இடங்களை கூட பாஜகவால் கைப்பற்ற முடியவில்லை. ஆனால் 2024 தேர்தல்களில் அந்த நிலை மாறலாம். மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசாவில் பாஜக முதலிடத்தை பிடிக்கலாம். தெலுங்கானாவில் முதல் அல்லது 2வது இடத்தை பிடிக்கும். தமிழ்நாட்டில் இரட்டை இலக்க வாக்கு வங்கியை பெற வாய்ப்புள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா போன்ற பாஜகவின் உயர்மட்ட தலைவர்கள் மேற்குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு அடிக்கடி பயணம் செய்துள்ளனர். இதனால் அங்கு கட்சி வலுப்பெற்றுள்ளது. அதே நேரம் எதிர்க்கட்சிகள் அங்கு சரியாக களப்பணியாற்றவில்லை. வடக்கு மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் ஒரு 100 இடங்களில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றால் மட்டுமே பாஜகவை பலவீனப்படுத்த முடியும். ஆனால் அது சாத்தியமில்லை. அங்கு பாஜக பெருவாரியான தொகுதிகளை கைப்பற்றும். மொத்தமாக 300 தொகுதிகளை அக்கட்சி கைப்பற்றக்கூடும். ஆனால் 370 என்ற அவர்களின் இலக்கு நிறைவேற வாய்ப்பில்லை. இதனிடையே INDIA கூட்டணியிடம் பிரதமர் வேட்பாளரோ நிகழ்ச்சி நிரலோ அல்லது கருத்து ஒற்றுமையோ கிடையாது. அதோடு 350 இடங்களில் கூட்டணி கட்சிகளை எதிர்த்து போட்டியிடுகின்றன. இதனால் அவர்களின் வெற்றி மிகவும் கடினமானது. காங்கிரஸ் கட்சிக்கான மறுமலர்ச்சி திட்டத்தை ராகுல் காந்தி கொண்டு வந்தார். ஆனால் அது பலனளிக்காத போது தனது தலைவர் பதவியை துறந்தார். எந்தவித வெற்றியுமின்றி கடந்த 10 வருடங்களாக ஒரே வேலையை செய்யும் ஓய்வு எடுப்பதில் எந்த பாதிப்பும் இல்லை. 5 வருடங்கள் வேறு யாரையாவது அந்த பணிகளை செய்ய அனுமதிக்க வேண்டும். உங்களது தாயார் அதைத்தான் செய்தார்கள். உலகெங்கிலும் உள்ள நல்ல தலைவர்களின் முக்கிய பண்பு என்னவென்றால் அவர்களுக்கு என்ன குறை இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்திருப்பதும் இந்த இடைவெளிகளை நிரப்ப தீவிரமாக முயற்சிப்பதும் ஆகும். ஆனால் ராகுல் காந்திக்கு எல்லாம் தெரியும் என்று தெரிகிறது. உதவி தேவை என்பதை நீங்கள் உணரவில்லை என்றால் யாரும் உங்களுக்கு உதவ முடியாது. தான் நினைப்பதை செய்யக்கூடிய ஒருவர் தேவை என்று அவர் நம்புகிறார். அது சாத்தியமில்லை. எனவே மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியால் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியாவிட்டால் ராகுல் காந்தி ஒதுங்கி மற்றவர்களுக்கு வழிவிட வேண்டும் என்று பிரசாந்த் கிஷோர் வலியுறுத்தியுள்ளார்.